வணக்கங்க. இன்றைக்கி எம்இவியில் வெஜ் புலாவ் செஞ்சுருக்கேன். இந்த புலாவ் ஸ்கூல் போகிற பசங்களுக்கும் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க கிச்சனுக்குள் போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற சமையல் வீடியோ உங்களுக்கு வரும். பாஸ்மதி ரைஸ் இதில் 1 கப்பு எடுத்துக்கிட்டேங்க. இது வந்து 1/2 hour ஊற வைக்கணும். பாத்திரம் எடுத்து வச்சுட்டேங்க. 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் ஊற்றிக்கிறேங்க. லவங்கம், அன்னாச்சி பூ, ஏலக்காய் 2, சீரகம் 1 ஸ்பூன், இதெல்லாம் நான் போட்டுக்கிறேன். ஒரு வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். நல்லா 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. வதக்கிடாதீங்க, வெங்காயம் கண்ணாடி மாதிரி இருக்கணும். பச்சை மிளகாய் நல்லா இது மாதிரி கீனி வச்சுருக்கேன், அதையும் போட்டு. இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், இதையும் வதங்கிடுச்சுங்க. பச்சை பட்டாணி 50 கிராம் போட்டுக்கிறேன். கேரட்டு நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிறேன். இதெல்லாம் பீன்ஸு கட் பண்ணி போட்டுக்கிறேன். நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இதை கலரி விட்டுருணும். 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். கப்பு அரிசிக்கு 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்க போகிறேன். 1/2 கப்பு நல்லா இந்த மாதிரி கலரி விட்டு ஒரு 10 நிமிஷம் கொதி வரட்டும். கொதிக்கிற வரைக்கும் தட்டு போட்டு மூடிடுங்க. நல்லா கொச்சிருச்சுங்க. இப்போ நம்ம அரிசி போட்டுப்போம். அரிசி போட்டு கலரி விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் உப்பு காரம் வேணால் பார்த்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் 1 ஸ்பூன். இதையும் போட்டு கலரிடுங்க. நல்லா கொதிக்கிட்டோம். கொதி வந்தோடனே நம்ம டம் போட்டுருவோம். நல்லா கொச்சிருச்சுங்க. இந்த டைமில் தான் நம்ம தம் போட்டுப்போம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு தம் போட்டுருவோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து பார்த்துப்போம் எப்படி இருக்குன்ட்டு. வெந்திருக்கும் நல்லா. பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்கு. நல்லா வாசனை வருது செம்மையாக. அவ்வளோ நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக புலாவ் ரெடி. இந்த சமையல் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இந்த சமையல் சமைச்சிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த விருந்தில் பார்ப்போமா.